பொற்குடமும் மண்குடமும். ஓர் அழகிய கிராமத்தின் பெயர் நெய்ப்பட்டி. அந்த கிராமத்தில் கமலா மற்றும் விமலா என்ற 2 தோழிகள் இருந்தனர். கமலா ஒரு பணக்கார வணிகரின் மகள். அவளிடம் தாராளமாக பணம் இருந்தது. அவள் ஆடம்பரமாக வாழ்ந்தாள். அனைவரிடமும் பெருமையுடன் பேசுவாள். நீர்நிலைக்குச் செல்லும்போது அவள் தன் வீட்டிலுள்ள பல பொற்குடங்களில் மிகவும் பளபளப்பான வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு பொற்குடத்தை தேர்ந்தெடுத்து தலையில் சுமந்து செல்வாள். அந்த பொற்குடத்தின் ஒளி சூரியனையே பிரதிபலிக்கும். விமலாவோ ஒரு சாதாரண விவசாய கூலி வேலை செய்யும் குடும்பத்தை சேர்ந்தவள். அவளிடம் ஆடம்பரத்திற்கு வழியில்லை. அவள் கையில் இருந்தது களிமண்ணால் செய்யப்பட்ட பழமையான மற்றும் லேசாக விரிசல் கண்ட ஒரு மண்குடம் மட்டுமே. ஆனால் விமலா எப்போதுமே கலகலப்பாக அனைவரிடமும் அன்புடனும் மரியாதையுடனும் பேசுவாள். இருவரும் ஒன்றாக நீர்நிலைக்கு செல்வது வழக்கம். கமலா எப்போதும் விமலாவிடம் கிண்டலாக, "உன் மண்குடத்தை என் பொற்குடத்தின் அருகில் வைக்காதே விமலா, அதன் மதிப்பு குறைந்துவிடும்" என்று சொல்லுவாள். விமலாவோ சிரித்தபடியே, "பரவாயில்லை கமலா, எந்த குடமாக இருந்தாலும் அது நீரை நிரப்பினால் போதும். என் குடம் நீர் தாங்கினால் என் கௌரவம் காக்கப்படும்" என்று பணிவுடன் பதிலளிப்பாள். அத்தியாயம் 2. சோதனையின் நாள். ஒரு நாள் கிராமத்தில் திருவிழா ஒன்று வந்தது. திருவிழாவிற்கு தேவையான நீரை விரைவாக கொண்டு வர வேண்டும் என்று கிராமத் தலைவர் கட்டளையிட்டார். கமலா, விமலா உட்பட பல பெண்கள் விரைவாக நீர்நிலைக்குச் சென்றனர். திரும்பி வரும் வழியில் அவர்கள் ஒரு திடீர் மழையில் சிக்கினர். சாலை சேரும் சகதியுமாக மாறியது. வழியில் இருந்த குறுக்குச்சாலை பாலத்தை கடக்க வேண்டிய நிலை வந்தது. அந்த பாலம் மிகவும் வழுக்கும் தன்மை கொண்டிருந்தது. முதலில் கமலா பாலத்தை கடக்க முயன்றாள். தன் பொற்குடம் கீழே விழுந்துவிடக்கூடாது என்று பயந்து அவள் மிகவும் பதற்றத்துடன் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தாள். அப்போது கால் வழுக்க, குடத்தை தாங்க முயற்சிக்கும்போது அவள் அருகில் இருந்த கூர்மையான மரக்கிளையின் மீது பொற்குடத்தை மோதிவிட்டாள். குடம் கீழே விழவில்லை, ஆனால் அதன் வெளிப்புறம் ஆழமாக கிழிப்பட்டு பெரிய பள்ளம் விழுந்தது. கமலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். பொன்குடத்தின் மதிப்பு குறைந்துவிட்டதே என்று கத்தினாள். அடுத்து விமலா வந்தாள். அவள் குடத்தை பற்றி கவலைப்படாமல் பாலத்தை கடப்பதில் மட்டும் கவனம் செலுத்தி அவளுடைய உறுதியான மனநிலையால் லாவகமாக பாதியை கடந்துவிட்டாள். ஆனால் திடீரென்று பாலம் பலவீனமாக இருந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வர விமலா தன் மண்குடத்தை தாங்கி நின்றால் பாறையில் அடிபட்டு கீழே விழுந்து விடுவோம் என்று நினைத்தாள். உடனே அவள் துணிச்சலுடன் மண்குடத்தை தூர எறிந்துவிட்டு பாறையிலிருந்து விலகி பாலத்தை கடந்து பாதுகாப்பான இடத்தை சென்றடைந்தாள். அத்தியாயம் 3. சோதனையின் நாள். மழை நின்ற பிறகு கமலா தனது சேதமடைந்த பொற்குடத்தை பார்த்தாள். பொன் என்பதால் அதை மீண்டும் உருக்கி புதிய குடமாக செய்துவிடலாம் என்றாலும் தற்போது அது அலங்கோலமாக இருந்தது. அவள் ஏமாற்றத்துடன் தன் வீட்டுக்குச் சென்றாள். விமலாவோ தான் எரிந்துவிட்டு வந்த உடைந்த மண்குடத்தை பற்றி கவலையே படவில்லை. அவள் தன் குடும்பத்திடம் சென்றாள். விஷயத்தை கேள்விப்பட்ட அவளுடைய தாய், "நீ குடத்தை விட உன் உயிரை பாதுகாத்ததுதான் எங்களுக்கு பெரிய பொக்கிஷம்" என்று நெகிழ்வுடன் கூறினார். மேலும் கிராம தலைவர் விமலாவின் துணிச்சலான முடிவை பாராட்டி அவருக்கு புதிய மண்குடத்தை வாங்கித் தந்தார். சந்தையில் கமலாவின் தந்தை பொற்குடத்தை சரிசெய்ய எவ்வளவு செலவாகும் என்று விசாரித்தபோது அதை உருக்கி மீண்டும் செய்ய நிறைய பணம் தேவைப்படும் என்று தெரிந்தது. ஒரு பொருளை புதுப்பிக்க எவ்வளவு செலவு? அப்போதுதான் கமலாவுக்கு புரிந்தது. தங்கம் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் ஒரு முறை சேதமடைந்தால் அதை பழைய நிலைக்கு கொண்டுவர நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் மண்குடம் உடைந்தாலும் அதை செய்த உழைப்பின் மீதும் அதை பயன்படுத்தியதின் மீதும் உள்ள மதிப்பு எஞ்சியிருக்கும். விமலா தன் குடத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னை நிலைநிறுத்தியதால் அவளது குணமும் தைரியமும் மேலும் உயர்ந்தது. அன்றிலிருந்து கமலா தன் பொற்குடத்தை காட்டி கர்வம் கொள்வதை தவிர்த்து விமலாவின் அன்பையும் தைரியத்தையும் பணிவையும் போற்றத் தொடங்கினாள். நீதியுரை. உடைமைகள் நிலைத்திருப்பதில்லை, குணம் மட்டுமே நிரந்தரம். பொன் என்பது எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் ஒரு முறை அது சேதமடைந்தால் பழைய நிலைக்கு வர நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் மண்குடம் போல பணிவுடனும் மன உறுதியுடனும் இருப்பவர்களின் குணத்தின் வலிமை எப்போதும் குலையாது. ஒரு பெண்ணின் மதிப்பு அவளுடைய கையில் உள்ள பொருளை பொறுத்தது அல்ல, அது அவளுடைய தைரியம், உழைப்பு மற்றும் நல்லொழுக்கத்தை பொறுத்தது.